நடிகர் விஜயையும் அண்ணன் சீமான் அவர்களையும் ஒப்பிடுற அந்த தற்கொலைகளுக்கு ஒரு செருப்படி பதில் கொடுத்துருக்காங்க. அது முதன்மையான ஒரு ஊடகத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. களத்தில் யார் நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்கடா. இன்னைக்கு தான் தன் வழி தனி வழி என்ற வழியிலே நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த மார்ச் 23ஆம் தேதி இந்த தேர்தலுக்கான தன்னுடைய பரப்புரையை தொடங்கினார். மார்ச் 23ஆம் தேதி திருத்தணியில் தொடங்கிய அந்த பரப்புரை 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டுடன் 25 நாட்களை நிறைவு செய்திருக்கிறது. தமிழகத்திலே இவர் தன்னுடைய பாணி பிரச்சாரமே தனியாக இருக்கும். இதுவரை இந்த 25 நாட்களிலே 8100 கிலோமீட்டர் பயணித்திருக்கிறார் நாம் தமிழர் சீமான். அதே போன்று 145 பொதுக்கூட்டங்கள், 6376 நிமிடங்கள், கிட்டத்தட்ட 106 மணி நேரம் பரப்புரை பேசியிருக்கிறார். தினமும் ஒரு 4 to 5 மணி நேரம் தான் தூங்குகிறார். மக்கள் சந்திப்பு, ஊடக சந்திப்பு, பரபரப்பு பேட்டிகள், வாய்வறிக்கை ஆலோசனைகள், காணொலிகள், கட்சி தொடர்புடன் பேச்சு, கட்சி கலந்தாய்வு கூட்டங்கள் என எங்குமே தேக்கம் இல்லாமல் தொடர்ந்து ஒரு காட்டாற்று வெள்ளம் போல ஓடிக்கொண்டிருக்கிறார் சீமான் என்றும் கூற வேண்டும். அவர் தன்னுடைய பாணியிலே மற்ற கட்சிகளை போல் இல்லாமல், அதாவது திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் போல் இல்லாமல், அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் போல் இல்லாமல், நேற்று வந்த தமிழக வெற்றிக் கழகம் தாவேகா போன்று இல்லாமல் தனி வழியிலே சீமான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கூற வேண்டும்.